ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. ஒர்க்கு முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு யோசனை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. காலையில் வச்ச ரசத்தை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. 3 மிளகாயை சேர்த்தி நல்லா வதக்க விட்டுடலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது கூட பூண்டு இடித்து சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. சாம்பாருக்கு போடுற பருப்பு இருந்ததுன்னா ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கூடவே சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாங்க. 3 டம்ளர் அரிசியை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. சுத்தமாக கழுவி உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த நேரத்தில் காலையில் வச்ச ரசம் மீதியான ரசத்தை ஒரு 3 டம்ளர் உள்ளே சேர்த்திக்கலாங்க. மூணு டம்ளர் ரசம் சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலக்கி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரச சோறு ரெடிங்க. காலையில் வச்ச ரசத்தில் செஞ்சதுங்க. ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லா டயர்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரசத்தை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த ரைஸை செஞ்சுக்கலாங்க. இந்த ரைஸ் சாப்பிட்றக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.